ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரே ஆப்டிக்ஸில் இருந்தால் ஓகே. ஸோ சிங்கிள் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஓகே, ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனலில் இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி February 27 அண்ட் March 1 வந்து நம்ம அகாடமியிலேருந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ரெண்டு நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று கிளாஸ் 10, இன்னொன்று கிளாஸ் 12க்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மூணுலேருந்து நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னு கவனிங்க, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் த கான்செப்ட். ஒரு முக்கியமான ட்ரிக்கு சொல்லி கொடுத்துட்டு இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரே ஆப்டிக்ஸில். ஸோ இந்த ட்ரிக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபார் எனி ரிஃப்ராக்டிங் ஸ்பேஸ் like single spherical surface, that is convex or concave illa lens. So single spherical surface like convex illa concave இல்லை நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லை கான்கேவ் லென்ஸ் எதுக்குனாலுமே நான் இப்போ சொல்ல போகிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இது ரொம்ப ஸ்டாண்டர்டானது. இது நம்ம வந்து ரே டயக்ராம் வச்சு இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நான் ரே டயக்ராம் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரிக் இது. என்ன அப்படின்னா, இந்த சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷனும் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து எப்போல்லாம் இமேஜோட டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னு வருதோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், அந்த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட்ன்றதை கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் சொல்ல முடியும். அது லென்ஸுக்கும் சொல்ல முடியும் அண்ட் ஆல்சோ ஃபார் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன் ஃப்ரம் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். அதே மாதிரி எப்போல்லாம் நெகட்டிவாக இருக்கோ வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்ன்றதை நம்ம கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இது வந்து நான் மிரர்ஸை பற்றி நான் இங்கே சேர்க்கல, ஒன்லி ஃபார் ரிஃப்ராக்ஷன் கேஸை நான் பற்றி பேசுகிறேன். மிரரில் நடக்கிறது ரிஃப்ளெக்ஷன். ஸோ அங்கே இருக்கிறது வேறு, அதை இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இதுதான் ட்ரூ. எப்பவுமே வி கிரேட்டர் தென் ஜீரோனா ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். இது மீன்ஸ் எரெக்ட் அண்ட் வர்ச்சுவல். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்பெரிக்கல் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் வி ஆர் ஹேவிங் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேபிட்டல் ஆர்னு சொல்லியிருக்காங்க. செப்பரேட்ஸ் கிளாஸ் ஆஃப் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 ஃப்ரம் த ஏர். ஸோ நம்மளுக்கு இந்த சிங்கிள் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆஃப் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஸோ கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5, ஏரோடது we know it is going to be 1. ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுது. இட்ஸ் கோயிங் டு பி கான்வெக்ஸ் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் என்னது, இந்த லைட் ஃப்ரம் அ பாயிண்ட் சோர்ஸ் பிளேஸ்ட் இன் ஏர். ஒரு பாயிண்ட் சோர்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஏரில் இருக்குது. ஸோ ஏரில் இருந்து தான் நம்மளுக்கு எங்கே போகுது, கிளாஸுக்கு போகுது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் ஏர். ஓகே, அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் r/2 ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஃபால்ஸ் ஆன் இட். ஃப்ரம் த சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா r/2. அப்போது சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது ஆப்ஜெக்ட் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி r/2. ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம். ஸோ இப்போ தான் நான் ஜஸ்ட் நோ சொன்னேன், V கிரேட்டர் தென் 0னா நீங்கள் என்ன பண்ணணும், ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். அதே மாதிரி V நெகட்டிவ்னா வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இதான் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இமேஜோட பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் V வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் we can decide the nature of image. ஸோ கவனிங்க, we are having this is a convex surface. இப்போ ஆப்ஜெக்ட் கரெக்டாக நம்மளுக்கு எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஜெக்ட் இஸ் ஹேஸ் பீன் பிளேஸ்ட் ஹியர். ஓகே, இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஜெக்ட், பாயிண்ட் சோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏர், இது வந்து என்னது, இட்ஸ் கோயிங் டு பி த கிளாஸ் மீடியம். கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம என்னென்னு எழுதலாம், கேன் ஐ ரைட் அஸ் 3/2? எஸ், ஐ கேன் ரைட். இப்போ லைட்டு போகிற டேரக்ஷன், இங்கே தான் ஆப்ஜெக்ட் இருக்குது. இங்கேருந்து லைட் வந்து லெஃப்ட் டு ரைட்டு போக போகுது. இந்த டேரக்ஷன் தான் பாசிட்டிவ் டேரக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், வி கால் திஸ் அஸ் ஆப்டிக்கல் சென்டர். இங்கேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா r/2 டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க கரெக்டாக சர்ஃபேஸில் இருந்து. ஸோ திஸ் இஸ் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லலாம். இல்லை சர்ஃபேஸ் இருந்து எவ்வளோ தூரம், r/2. ஸோ லைட்டுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் நம்ம போகிறனால, ஸோ Pலேருந்து லைட் இப்படி போகுது. பட் இங்கே Pலேருந்து நம்ம என்ன போகிறோம், லெஃப்ட் போகிறனால, ஆப்போசிட்டில் போகிறனால யூவோட வேல்யூ என்ன எடுக்கணும், மைனஸ்ன்னு போடணும், சைன் படி இல்லையா. எஸ், ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதான் ஃபார்முலா. ஸோ V கண்டுபிடிக்கிறதுக்கு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ், திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. V μ2/V minus μ1/u, μ2 minus μ1 divided by r. இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லைட் எந்த மீடியம்லேருந்து எந்த மீடியமுக்கு ட்ராவல் பண்ணுதுன்றது ரொம்ப முக்கியம். இங்கே வந்து ஏர்லேருந்து தான் எங்கே போகுது, கிளாஸுக்கு போகுது. ஸோ லைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் விச் மீடியம், லைட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் μ1 மீடியம் அண்ட் இட் ரீச்சஸ் த μ2 மீடியம். ஸோ இங்கே வந்து μ1ன்றது என்னது, அப்போது ஏர்லேருந்து தானே நம்மளுக்கு கிளாஸுக்கு போகுது. அப்போ ஏர்னால 1 போடணும், கிளாஸ்னால 3/2. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். μ1 அண்ட் μ2 திடீர்னு வந்து லைட் இப்படி ட்ராவல் பண்ணலாம், திடீர்னு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை. அப்போது கிளாஸ் தான் அப்போ என்ன ஆகிடும், μ1 ஆகிடும். ஏன்னா கிளாஸ்லேருந்து தான் ஏருக்கு போகுது. அப்போ இது μ1, இது வந்து என்னது μ2 ஆகிடும். ஸோ எங்கேருந்து எங்கே போகுதோ, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் μ1 எண்ட்ஸ் அட் வேர் μ2, அது மாதிரி. ஓகே, ரைட். ஸோ இப்போ μ1 அண்ட் μ2 நம்ம சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்னது, யூவோட வேல்யூ -r/2. முக்கியமான பாயிண்ட் கவனிங்க. இப்போ நம்மளுக்கு வேண்டியது V, நம்மளுக்கு என்ன வேணும், V வேணும். ஆனால் யூவையும் ஆரையும் நான் சைனோட போட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், V I will get with the sign இல்லையா. ஸோ தட்ஸ் த லாஜிக். ஸோ அப்படி பார்க்கும்போது கவனிங்க,
நான் வந்து யூவோட வேல்யூ என்னது -r/2 போட்டிருக்கேன்னா, அண்ட் μ2 ஓட வேல்யூ 3/2, μ1 ஓட வேல்யூ 1. ஓகே, அண்ட் ஆரோட வேல்யூ என்னது பாசிட்டிவா நெகட்டிவானா ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து ரைட் சைடில் போகிறோம். அப்போ நம்ம என்ன வேல்யூ போடணும், +r போடணும். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி +r. இது வந்து என்னது -r/2. இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இட்ஸ் கோயிங் டு பி 2 மேலே போயிடுச்சுன்னா +2r/r. ஸோ ஃபைனலி வாட் ரிசல்ட் we are getting is this result. இப்போ இந்த 2/r அன்சைட் கொண்டு போங்க, அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரப்போகுது ரிசல்ட்டு, -4/2r. அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -3/2r வரும். 3, 3, 2, 2 is going to get cancelled. ஃபைனலாக வியோட வேல்யூ என்ன கிடைக்குது, -rன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுலேருந்து வாட் we can say, நம்மளுக்கு கிடைச்ச v வேல்யூ இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். எப்போல்லாம் நெகட்டிவ் வருதோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லலாம், the image is virtual and erect. ஸோ நம்ம பேசிக்காக இமேஜோட பொசிஷன் வந்து எங்கே இருக்குது, -rல இருக்குது. அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் சே வாட் நேச்சர் ஆஃப் இமேஜ் ஆல்சோ நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதை நம்ம ரே டயக்ராம் படி சொல்லணும்னா கேர்ஃபுல்லி லிசன் இயர். இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் r/2 டிஸ்டன்ஸில் இருந்து. இப்போ இமேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, r டிஸ்டன்ஸு, பட் இந்த நெகட்டிவ் டைரக்ஷன், அதனால லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆப்ஜெக்டோட பொசிஷன், இது இமேஜோட பொசிஷன். ஐ திங்க் எவ்ரிவன் இஸ் கிளியர் வித் திஸ். ஓகே, ரே டயக்ராம் படி இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இமேஜ், அதோட இமேஜ் தள்ளி வரப்போகுது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் வி வில் மூவ் ஆன். இதுவுமே வந்து 2024 நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிபிஎஸ்சியில் கவனிங்க. அண்ட் அ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் இன் ஏர். எங்கே பாயிண்ட் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க, ஏரில் வச்சுருக்காங்க. at a distance of 4r on the principal axis of the convex spherical surface of radius of curvature R separating two medias air and glass. போன ப்ராப்ளம் மாதிரி இதுவும் ஆப்ஜெக்ட் எங்கே வச்சுருக்காங்க, ஏரில் தான் வச்சுருக்காங்க. அப்போ μ1ன்றது என்னது 1, μ2ன்றது என்னது கிளாஸ், தட் இஸ் 3/2. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான், பட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா இதுதான் கான்வெக்ஸ் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ். திஸ் μ1 μ2. ஓகே, லைட் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் μ1 to μ2 அண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது இல்லையா. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க, 4r அப்படின்ற டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க ஃப்ரம் த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் ஃப்ரம் இது ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னா இங்கேருந்து 4r டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்க. ஆஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் த சர்ஃபேஸ் த இமேஜ் ஃபார்ம்ட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் இனிஷியலி 4rல இருக்குது. இப்போ ஆப்ஜெக்டை கிட்ட கொண்டு போக போகிறோம். இமேஜ் வந்து என்ன நேச்சர் மாறப்போகுது அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷனுமே என்னது ட்ரிக்கியான ஆப்ஷன். ஆல்வேஸ் ரியல், ஆல்வேஸ் வர்ச்சுவல், ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் அண்ட் தென் ரியல், ஃபஸ்ட்டு ரியல் அண்ட் தென் வர்ச்சுவல். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இனிஷியலி எங்கே இருக்குது, 4r அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், கிட்ட கொண்டு போக போகிறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, நம்ம என்ன இது ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக, இது கிட்ட அப்படியே கொண்டு போக முடியும், அப்படிலாம் கொண்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா 2 வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இனிஷியலி வாட் இஸ் த வேல்யூ, ஆப்ஜெக்ட் வந்து 4r டிஸ்டன்ஸில் இருந்துச்சு கரெக்டாக, 4r டிஸ்டன்ஸ். நான் அடுத்து இன்னொரு டிஸ்டன்ஸ் என்ன எடுக்க போகிறேன்னா, ஒன்று 4r எடுத்திருக்கேன். இதை நான் கிட்ட கொண்டு போகும்போது அடுத்து என்ன வேல்யூ எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்குது 4r, இது கிட்ட போக போக 3r 2r r அப்படின்னு வரும்ல. ஜென்ரலாக எப்பவுமே ஆருக்கு உள்ளே போகும்போது ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன ஆகும், இமேஜோட நேச்சர் மாறும். நீங்கள் வந்து லென்ஸில் படிச்சிருப்பீங்க, மிரரில் படிச்சிருப்பீங்க. தூரத்துலேருந்து இன்ஃபினிட்டிலேருந்து இமேஜ் ஆப்ஜெக்ட் கிட்ட வர லென்ஸுக்கு, அதாவது லென்ஸோ மிரரோ கிட்ட போகும்போது அதோட நேச்சர் மாறும். தட் இஸ் ஃபோக்கஸை தாண்டி உள்ளே போகும்போது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது நான் கொஞ்சம் லாஜிக்கலாக என்ன வேல்யூஸ் எடுக்கிறேன், நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப கிட்ட ஒரு நல்ல வேல்யூ எது அப்படின்னா ஆல்ரெடி 4r இருக்குது. இன்னொரு வேல்யூ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் r/2. ஓகே, r/2ன்றது ஆருக்கு கொஞ்சம் உள்ள. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் அந்த சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் கிட்ட வந்துடுறோம், r/2. ஸோ 2 வேல்யூஸ் செக் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இனிஷியலி 4r, இங்கேருந்து அப்படியே க்ளோஸராக r/2க்கு போகும்போது நேச்சர் ஆஃப் இமேஜ் மாறுதா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வேறு ஏதாவது 3 வேல்யூஸ் செக் பண்ண போகிறதுனால பண்ணுங்கள். மேபி நீங்கள் 6ன்னு கூட எடுத்துக்கலாம். நான் 2 இதை மட்டும் செக் பண்ணுறேன், எனக்கு ஐம் கெட்டிங் த ரிசல்ட்ஸ். ஓகே, எப்படின்னு பாருங்கள். இப்போ வியோட வேல்யூ நம்ம சொன்னல, வி பாசிட்டிவாக நெகட்டிவாக வருதான்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சொல்லலாம் அதோட இமேஜோட நேச்சர். ஸோ அதுதான் இங்கே கேட்டு இருக்கிறதும் அதுதான். ஓகே, இமேஜோட நேச்சர் வந்து கிட்ட கொண்டு வரும்போது ரியல் வர்ச்சுவல் தான் தேர் ஆஸ்கிங். ஈஸிலி வி கேன் ப்ரூவ் தட். ஸோ இனிஷியலி ஆப்ஜெக்ட் வந்து என்னது -r, u = -4rல இருக்குது. அப்போ u வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வித் த சைன் u போட போகிறேன். அதே மாதிரி r வந்து ரைட் சைடில் தான் இருக்குது சென்டர். ஸோ த ரேடியஸ் இஸ் கோயிங் டு பி +r. ஸோ +r போட்டாச்சு. அதே மாதிரி μ1 வந்து 3/2, μ1ஓட வேல்யூ 1. ஸோ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், 1/2r we are going to get. இது மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அதை அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகிடும், திரும்ப திஸ் இஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இது அந்த சைடு வந்துச்சுன்னா திரும்ப மைனஸ் ஆகிடும். யூ வில் கெட் லைக் திஸ். ஸோ 3/2v, ஃபைனலி யூ வில் கெட்டிங் 1/4r. ஸோ இதுலேருந்து வியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். வியோட வேல்யூ 6r அப்படின்னு சொல்லி வருது. 6r இஸ் பேசிக்கலி வாட், v is going to be a positive value, that's it.
b பாசிட்டிவ் வரதுனால இப்போ ஃபஸ்ட்டு 4r இருக்கும்போது என்ன வருது ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்து இன்னொரு பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாமா? இன்னொரு பொசிஷன் நம்ம எங்கே எடுக்கிறோன்னா, முன்னாடி நம்ம 4rல இருந்ததை இப்போ நான் என்ன பண்ணுறேன் யூவோட வேல்யூ r/2ல வைக்கிறேன். ஓகே, ஸோ ஆர்ன்னு கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே r/2 ரொம்ப க்ளோஸாக போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது வேல்யூஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். r/4ன்னு கூட செக் பண்ணலாம். நான் r/2 செக் பண்ணுறேன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா யூவோட வேல்யூ -r/2 போட்டாச்சு. அண்ட் ரேடியஸ் இப்போவும் என்னது ஸ்டில் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் +r. இதை சால்வ் பண்ணுங்கள் 1/2r. அண்ட் இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா r/2/rன்னு வரும். மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். திரும்ப இதை ஆன்சர் கொண்டு போனீங்கன்னா மைனஸு. ஸோ ஃபைனலி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குது? வியோட வேல்யூ நம்மளுக்கு -rன்னு வருது. ஸோ வியோட வேல்யூ -rனா நம்ம என்ன சொல்லலாம்? It's going to be negative. So the image is what? Virtual and erect. So what option is going to be correct அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலி என்னவா இருக்குது ரியலாக இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆக போகுது virtual ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. ஸோ பெட்டர் ஸ்ட்ராட்டஜி நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக்ஸில் எந்த நோட்ஸ்லையுமே இருக்காது. இது என்னோட அப்சர்வேஷன் அண்ட் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரிக் இது. ஓகே, நிறைய புக்ஸில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எஸ்ன்னு சொல்லி கமெண்ட்லேயும் போடுங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், கவனிங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம். நான் இப்போ என்ன ஸ்டெப்ஸ் பண்ண போகிறேனோ அதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் எக்ஸாமில் பண்ணணும். இதை மாற்றவே மாட்டாங்க. எத்தனை வருஷம் கேட்டாலும் இதே தான் ரிப்பீட் பண்ணி கேட்டாகணும். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். A bright point source is placed at the bottom of a tank. ஸோ இதான் ஒரு டேங்க்கு. பாட்டம் ஆஃப் த டேங்க்கில் நம்ம ஒரு பிரைட் சோர்ஸ் இங்கே வைக்கிறோம். பிரைட் சோர்ஸை நம்ம ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாமா? அந்த பிரைட்ன்றது ஒரு பல்புன்னு எடுத்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒயிட் கலர் ஆப்ஜெக்ட், சம்திங் இஸ் தேர் இந்த பாட்டம். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. கண்டெய்னிங் a transparent liquid of refractive index mu. ஸோ திஸ் இஸ் a container containing refractive index mu. எவ்வளோ ஹைட்டுக்கு அப்படின்னா to a height of capital H. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து கீழே பாட்டமில் இருக்குது. ஃப்ளூயிட் எவ்வளோ தூரம் ஃபில்லாக இருக்குது? கேபிட்டல் H ஹைட்டுக்கு ஃபில்லாக இருக்குது. இந்த ப்ராப்ளமில் let R be the radius of the circular area of the liquid surface through which the light can emerges out. ஸோ இதில் என்னது ஆர்ன்றது என்னது? இட்ஸ் அ ரேடியஸ் ஆஃப் வாட்? சர்க்குலர் ஏரியா அப் த்ரூ விச் த லைட் இஸ் கம்மிங் அவுட். ஸோ இந்த கான்செப்டில் என்னென்னா பேசிக்கலி இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஒன் டிஏஆர் பேஸ் பண்ணுது. ஸோ கீழே ஆப்ஜெக்ட் இருக்குது, இட்ஸ் பிரைட் சோர்ஸ்னால் அவன் என்ன சொல்ல வரான்? இட்ஸ் கோயிங் டு எமிட் லைட். இது எமிட் பண்ணுற லைட் என்ன ஆக போகுது அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துருக்க கொஷினில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு சர்க்குலர் ஏரியாவிலேருந்து மட்டும் என்ன ஆக போகுது? லைட்டு வெளியில் வரப்போகுது. ஓகே, அதுதான் இங்கே சொல்ல வரக்கூடிய பாயிண்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து லைட்டு வெளில வரப்போகுது, மற்ற இடத்துலேருந்து லைட்டு வெளில வராது. ஸோ இந்த பர்டிகுலர் ரீஜன்ஸ்லேருந்து மட்டும் லைட் நம்மளுக்கு வெளில வரும், மற்ற இடத்துலேருந்து லைட்டு வெளில வராது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி த லாஜிக் இயர். ஏன் அப்படி மற்ற இடத்துலேருந்து? ஸோ இந்த போர்ஷன் தெரியுதா? இந்த போர்ஷனில் இருந்து மட்டும்தான் லைட் வெளில வரப்போகுது. மற்ற இடத்துலேருந்து ஏன் வரல அப்படின்னா இங்கெல்லாம் படும்போது லைட் என்ன ஆகிடும்? டிஏஆர்னால உள்ளே போயிடும். ஸோ இங்கேயும் டிஏஆர்னால உள்ளே போயிடும். ஒரு குறிப்பிட்ட ரீஜன் மட்டும் இருக்குது பாருங்கள், இந்த ரீஜனில் மட்டும் டிஏஆர் நடக்காமல் வெளில வந்துடும் லைட் ரேஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஓகே, ஸோ இதை நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க பொறுமையாக. ஸோ இதான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட் ரே எடுத்துக்கலாம். இது நேராக போகுது. அப்படி போச்சுன்னா அது என்னது? நார்மல் இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அன்டிவியேட்டடாக போயிடும். ஓகே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 0, நார்மல் இன்சிடென்ட்ஸ்னு அதுக்கு பேர். அப்படியே மேலே அன்டிவியேட்டடாக போயிடும். இப்போ லைட் வந்து நல்லா கவனிங்க. இந்த லைட் வந்து இப்படி போக 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 அப்படியே இப்படி போய் படுமா? ஏன்னா இங்கேருந்து எல்லா டைரக்ஷனில் லைட் ரேஸ் வரும். அப்படி இது வந்து அப்படியே அன்டிவியேட்டடாக போயிடுச்சு. இன்னும் இது தள்ளி போக போக திஸ் இஸ் வாட் மீடியம்? திஸ் லிக்விட் இஸ் கோயிங் டு பி அ டென்சர் மீடியம். வெளியில் இருக்கிறது என்னது? இட்ஸ் கோயிங் டு பி அ ரேரர் மீடியம். ஸோ டென்சர்லேருந்து ரேரர் போகும்போது லைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பெண்ட். ஸோ பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். அப்போது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கால்ட் அஸ் வாட்? கிரிட்டிக்கல் ஆங்கிள். கரெக்டாக இந்த இடத்துல லைட் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா? ஸோ இங்கேருந்து போகக்கூடிய லைட்டு அப்படியே 90 டிகிரி அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் பெண்ட் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குது? டிஆர் நடக்குது. ஸோ இந்த நான் 2 இடத்த மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடம் ஒன்று, இந்த இடம் ஒன்று, மொத்தமாக டிஆர் நடக்குது. இந்த இடத்துல ஏ அண்ட் ஏ டேஷில் என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா அந்த இடத்துல தான் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷனை மீட் பண்ணுது. தட் இஸ் ரிஃப்ராக்டட் ரைட் ரே எவ்வளோ மேக் பண்ணுதுன்னா 90 டிகிரி இட் மேக்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியுதுன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ போஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ், ஐ வில் ஜஸ்ட் ரிப்ளை டு தட். ஓகே, இதே டயக்ராம் தான் இங்கே ஒரு காப்பி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு இங்கேயும் கிளாரிட்டி வரட்டும்னு. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நார்மல் இன்சிடென்ட்ஸ் அவே போக போக என்ன ஆகுது? இங்கேருந்து தள்ளி போக போக இட்ஸ் கோயிங் டு பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் கால்ட் அஸ் வாட்? கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக ஐசி. ஸோ ரிஃப்ராக்டட் ரே இஸ் அலாங் த சர்ஃபேஸ். அதே மாதிரி இங்கேயும் அலாங் த சர்ஃபேஸ். ஸோ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஆங்கிள் தான் என்னது? ஐசி. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐசி. ஓகே, இப்போ கவனிங்க, இதோட சிம்பிளிஃபைட் டயக்ராமை உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன் இங்கே.
ஓகே ஸோ லைட் ரே வந்து எல்லா இடத்துலையும் இது மாதிரி போகுது. பட் ஆனால் சிம்பிளிஃபைட் டயக்ராம் இதுதான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இது வந்து நார்மல் இன்சிடென்ஸ் அப்படியே போகுது. எவ்வளோ ஹைட்டு ஃபில் ஆயிருக்கு, h இஸ் த ஹைட்டு. ஓகே ஆல்ரெடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்மால் ஆர்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்மால் ஆரை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஐ எம் கோயிங் டு டேக் இட் அஸ் வாட், கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ லைட் இப்படி போகுது. கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து இந்த 2 பாயிண்ட் ஏ டேஷ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக என்ன ஆகுது, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் படியா ரிஃப்ராக்டட் சர்ஃபேஸ் இஸ் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். கவனிங்க, இப்போ இதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ் தான். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ கவனிங்க, ஃப்ரம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் என்ன தெரியும் நம்மளுக்கு, நீங்களே சொல்லுங்கள். ஒரு மீடியம் வந்து நம்மளுக்கு வாட்டரில் இருக்கக்கூடிய மீடியம், இன்னொன்று வந்து வெளியில் என்ன இருக்குது, வி ஆர் ஹேவிங் எ ஏர். ஸோ வெளியில் ஏரு, கீழே வாட்டர். ஓகே ஸோ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μ எழுதலாமா, எஸ் ஆர் நோ, கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர். ஸோ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μ. இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும், இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரிலேஷன். இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் அண்ட் ஐ கேன் ஃபைண்ட் த வேல்யூஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μ இருக்கா, ஐ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இயர். ஸோ சைன் ஐசி இது ஆப்போசிட்னு தானே சொல்லுவோம், இது என்னது, ஹைப்போடெனியஸ். தட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் சைன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது நம்மளுக்கு 1. ஹைப்போடெனியஸில் என்ன போட்டிருக்கேன், மியூ போட்டிருக்கேன்னா, எஸ். ஸோ நான் போட்டேன். அப்போ இது என்னென்னு வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். திஸ் இஸ் ஆங்கிள் ஐசி, இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 1, ஹைப்போடெனியஸ் இஸ் மியூ. இந்த எக்ஸ் என்ன வரும்னா, அக்கார்டிங் டு பைத்தாகரஸ் தியரம், சி இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டெப்ஸ். எதுக்கு இது பண்ணுறதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சைன் ஐசி இஸ் நத்திங் பட் 1/μன்றது தெரியும். ஆனால் இப்போ எதுக்கு இது பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது, நோட் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். ஸோ உங்களுக்கு புரிய வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இதோட இதுலேருந்து பைத்தாகரஸ் தியரம் x² + 1² இஸ் ஈக்குவல் டு μ². ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், √μ² - 1. இஸ் இஸ் கிளியர்? எஸ். இந்த ரிலேஷனை என்ன பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுதா, ட்ரையாங்கிள் இங்கே ஒன்று இருக்குது நம்மளுக்கு. என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ஐசி கரெக்டாக, இது வந்து 90 டிகிரி, இது ஐசி, இது எவ்வளோ இருக்கும், 90 - ஐசியா. அப்போ இது என்னவா இருக்கும், சி திஸ் இஸ் 90 - ஐசி. இப்போ இது என்னவா இருக்கும், ஐசியாக தானே இருக்கும். அப்போது நீங்கள் என்ன கரெக்டாக சொல்லுங்கள். இங்கே வந்து நான் tan ஐசி கண்டுபிடிக்கலாமா, இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியுதா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு tan ஐசி கண்டுபிடிங்க. வாட் வில் கெட், ஆப்போசிட்டில் வந்து 6, ஹைப்போடெனியஸில் என்ன இருக்குது, adjacent. ஸோ tan இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் இஸ் ஆர், adjacent is going to be capital H. ஸோ tan ஐசி இஸ் ஈக்குவல் டு r/h நம்மளுக்கு வந்துடுச்சா, எஸ். எதுக்கு இது பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஸ்டெப். ஓகே ஸோ சைன் ஐசி இஸ் ஈக்குவல் டு 1/μன்றது கிரிட்டிக்கல் ஆங்கிள் கண்டிஷன் கரெக்டாக. அதுலேருந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ இது சென்டரு, இது வந்து என்னது, ரேடியஸ். திஸ் இஸ் 1 ரேடியஸ், திஸ் இஸ் 1 ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். இஸ் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? யா. இப்போ இது வழியாக தான் லைட் ரேஸ் வெளில வரும், இது வழியாக வராது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏரியா வெளியில் இருக்கக்கூடிய அப்சர்வருக்கு இந்த போர்ஷன்லேருந்து மட்டும் என்ன தெரியும், லைட் வெளியில் வர மாதிரி தெரியும். இந்த சைட்லலாம் எந்த லைட்டும் வெளில வராது, ஏன்னா டிஆர்னாலும் உள்ளே வந்துடும் லைட்ஸ். சரி, இப்போ நம்ம tan ஐசி இஸ் ஈக்குவல் டு r/hன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, ஐசி ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஐசிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், tan ஐசி இது கண்டுபிடிங்க. ஸோ tan ஐசி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், tan ஐசி இஸ் நத்திங் பட் வாட், ஆப்போசிட் என்னது 1, adjacent is going to be x. So what I can write, x இருக்க இடத்துல 1/√μ² - 1 எழுதலாமா. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன், கவனிங்க. ஸோ tan ஐசி இஸ் ஈக்குவல் டு r/h. tan ஐசி நான் இப்போ என்ன எழுதலாம், 1/√μ² - 1. ஸோ இப்போ இதுதான் கொஷினில் கேட்டால் r/h ரேஷியோ கேட்டிருந்தாங்கல்ல கொஷினில், இதே தான். ஓகே இப்போ சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஷினில் வாட் இஸ் த ஏரியா ஆஃப் லைட் கம்மிங் அவுட். ஸோ எந்த ஏரியாலேருந்து லைட் வெளில வருதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், πr² அப்படின்ற ஏரியா தானே, சர்க்குலர் ஏரியா தானே, πr². இங்கே ஆர் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா h/√μ² - 1 வரும். ஸோ πr² போட்டிங்கன்னா யூ வில் கெட் வாட், த ஏரியா. ஸோ திட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இதை இப்படி தான் பண்ணணும். ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இது நிறைய எஃபர்ட் போட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அடுத்து பை ஃப்ரம் நாகராஜன். பை.